الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقال الله تعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله والرسول أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم إن أكمل المؤمنين إيمانا أحسنهم أخلاقا خياركم لنسائهم أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன். இவ்வுலகில் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய நல்லவர்களாக நாளை மறுமையில் எந்த நல்லவர்களுக்கு எந்த சோளத்தை அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த உன்னதமான உயரிய சோளத்தை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நானும் நீங்களும் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும் அந்த ரப்பல் ஆலமீன் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்போடு தடுத்திருக்கிறானோ, எந்த செயல்பாடுகளில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குகிறது, நாளை மறுமையில் நஷ்டம் இருக்குகிறது என்று அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகளில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்நுலகத்தில் பிறந்திருக்கிற நாம் நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு வாழ்கிறோம். மௌத்து வரை அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து நம்பிக்கையோடு வஃபாத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருவானாக. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் படைத்தவன் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு வாழ்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவுடைய கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக மொழிந்தவர்களாக நாம் உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்மை படைத்தவன் அல்லாஹ் படைத்ததோடு விட்டுவிடவில்லை. அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வாழ்க்கையை காட்சி தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அந்த அல்லாஹ் காட்சி தந்த அந்த அழகிய வாழ்க்கையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியோடு நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் ஈருலகிலும் வெற்றி இருக்குகிறது, குறிப்பாக நாளை மறுமையில் நமக்குரிய சுவர்க்கம் இருக்குகிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். இந்த நம்பிக்கை எனக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையாக இருக்கும் விஷயம் சந்தேகம் இல்லை. எளிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஓதி காண்பித்த வசனம் சூரத்து தௌபா, குர்ஆனிலே 10வது ஜுஸுல் அமைந்திருக்கிற சூரத்து தௌபாவுடைய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்கள் வல் முஃமினூன வல் முஃமினாத், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிற முஃமின்களான ஆண்களும் பெண்களும், ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல, இரண்டு சாராரும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், சிலர்கள் சிலர்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க, உதவியாளர்களாக இருப்பாங்க. உலகத்தை நாங்க பார்க்கிறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், முஃமின்களை பொறுத்த வரைக்கும் ஒருவர் அடுத்தவருக்கு உதவியாளர்களாக இருக்கும். அந்த உதவி எப்பேற்பட்டது என்பதை அல்லாஹ் வர்ணிக்குகிற பொழுது அந்த முஃமின்கள் யக்ஃபுரூன பில் மஅரூஃப், தனக்கு தெரிந்த நல்லதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தனக்கு தெரிந்த நல்லதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். வயனஹவுன அனில் முன்கர், தகாத காரியங்கள் நடைபெறுவதை கண்டால் அதை தடுப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டுகிறவர்களாக இருப்பார்கள். முஃமின்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதார வசதி குறிக்கப்பட்ட அந்த பண எல்லை வருகிற பொழுது, அதை அடைவு வருகிற பொழுது ஜகாத் என்பதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஜகாத் என்பதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுவார்கள். அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலக வாழ்க்கையில் இத்தாஅத் செய்வார்கள்.
பெரியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த சிபத்தோடு இந்த தன்மையோடு வாழுகிற மக்கள் தனக்கு தெரிந்த தானும் நலவு செய்வது, தனக்கு தெரிந்த நலவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, சகாத வெறுக்கத்தக்க காரியங்கள் என்று தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளணும், அடுத்தவர்கள் செய்ய கண்டால் அதை தடுக்குகிறவர்களாக இருக்கணும், தொழுகையாளிகளாக இருக்கணும், தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் நிறைவேற்றி சொன்ன இஸ்லாமிய கடமை ஜக்காத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஏனைய எல்லா கருமங்களின் செயல்பாடுகளிலும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இத்தாஅத் செய்கிற மக்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இப்பேற்பட்ட மக்கள் உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இந்த மக்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். இந்த சிபத் இந்த தன்மையோடு வாழுகிற மக்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். சகோதரர்களே, இன்றைய குதுபாவுடைய தலைப்பு இந்த ஆயத்துடைய தொடரில் பார்க்குகிற பொழுது நாம் என்ன சொல்ல வருகிறோம்? இன்னைக்கு எல்லோரும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் வயது எல்லை அடைகிற பொழுது, திருமணத்துடைய காலத்தை அடைகிற பொழுது எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள். ஆண்களும் திருமணம் செய்கிறார்கள், பெண்களும் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். ஆண்களும் திருமணம் செய்கிறார்கள், பெண்கள் திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். ஆண்கள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு திருமணம் செய்யலாம் என்பதை போல பெண்கள் அவருடைய இஷ்டத்துக்கு திருமணம் செய்யலாம் என்று இஸ்லாம் வழி அமைக்கவில்லை. பெண்கள் அவருக்குரிய பொறுப்புதாரிகளை கொண்டு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதைதான் வழி வழி என்று சொல்கிறோம். சில மஸ்ஜிதுகள்ல சில திருமணங்கள் நடக்குது, அங்க பொய்க்கு வாப்பா வந்து நான் தான் இந்த பிள்ளைக்கு வாப்பான்னு சைன் போடுகிற நிலைமை நடக்குது. கூடிய சீக்கிரத்துல வாழ்க்கையில பிரிஞ்சிருவாங்க. வழி என்ற பெண்ணுக்கு பொறுப்புள்ளவர் இல்லாம எந்த ஒரு நிக்காவும் நடக்கையில் அழுத்தப்பட்டது. இந்த மஹல்லா இல்ல, என்ன மஹல்லாரை சொல்லப்பட வேண்டிய விஷயம், இதோட குடும்பங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சில நேரங்களில் கணவன் மனைவி பிரச்சனை, உம்மா பாப்பா டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, உம்மா தான் பிள்ளைய வளர்த்தது, மாணவதான் பிள்ளைய கவனித்தது, நிக்காவுடைய காலம் வந்துருச்சு, இப்ப பெண்ணிட்டார்கள், அதாவது பெற்ற பிள்ளைய பெற்றெடுத்த உம்மா அந்த பிள்ளையுடைய மாமாமாறு விரும்புறது இல்ல, இந்த பிள்ளையோட பாப்பா மஜ்லிஸ்ல வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக நாங்கதான் வளர்த்தோம், அவரை காலாகாலம் பெற்றெடுத்து தந்துட்டு போனாரு, பிள்ளையை கவனிக்கவே இல்லை, எனவே இந்த பிள்ளைக்கு பாப்பா இல்லைன்னு பொய் சொல்லி நிக்காஹ் மஜ்லிஸ்கள்ல நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்போம். வீட்டுல வேலைக்கு வந்த புள்ள பாப்பா உமா இல்ல, அந்த வீட்டுடையவர்கள் ஏக புள்ளன்னு சொல்லுகிறது, வளர்த்தெடுத்த புள்ள ஏக புள்ளன்னு சொல்லி திருமணம் செய்து கொடுப்பது இல்லை. சகோதரர்களே, பெண்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதற்கு என்று இஸ்லாமிய வரையறை இருக்கிறது. பெத்த வாப்பா இருக்கணும், அல்லது அந்த பெத்த வாப்பா இல்லாதது என்று ஊர்ஜீதமானால், எப்படி ஊர்ஜீதமாகிறது? கொண்டு மூத்தா போகணும், அல்லது அவர் ஆள் அட்ரஸ் ஊர் அட்ரஸ் ஒன்றுமே இல்லை, எங்க இருக்கிறான்னு தெரியல, தேடி தேடி பார்த்தோம், ஒரு நிலைமையில் இல்லாண்டா அந்த பகுதி காவியிடத்தில் போய் அதற்கான உரிய அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். பாப்பா மௌத்து சொன்னா வாப்பா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், வாப்பாட சைட்ல. அவரும் இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளையோட சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படியும் இல்லைண்டா பாப்பாவுடைய ஞான தம்பிமார் சாச்சா பெரியப்பா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்படியும் இல்லைண்டா அவங்க ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இஸ்லாம் இந்த அளவுக்கு திருமணம், ஒரு பெண் திருமணம் செய்து கொடுக்கப்படுவதற்கான வழியை அழகாக காட்டி தந்திருக்கிறது. மிக அன்போடு இரக்கத்தோடு சொல்கிறோம் சகோதரர்களே, எந்த ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸ்லையும் அந்த பெண்ணுக்கு உரிய வழி இல்லாமல் பொய் சொல்லி கல்யாணம் முடித்து கொடுக்காதீங்க. முடித்து கொடுத்த வேகத்தில் அவர்கள் விவாகரத்து பெறுவார்கள். காரணம் என்னன்னா, இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணுடைய வழி இல்லாமல் கல்யாணம் செய்து கொடுத்தா, நீங்க மஜ்லிஸ்ல நிக்காஹ் நடந்துச்சு, ரெஜிஸ்டர் எழுதுறீங்க, 100 தானுக்கு சாப்பாடு போடுறீங்க, கல்யாண சாப்பாடு, வலிமா சாப்பாடு, இன்னும் என்னெல்லாம் சாப்பாடு நடக்கும். ஆனா இஸ்லாமிய பார்வையில் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய கணவன் மனைவி இல்லை, கணவன் மனைவி இல்லை. இந்த குத்துபாவை கேட்டதுக்கு ஒரு சிலர்கள் வரலாம், எங்கட கல்யாணம் அப்படித்தான் நடந்துச்சு, சமூகம் அப்படி செஞ்சு வச்சிருக்கிறான். காஞ்சிபோர்ட்ல போனா விளங்கும் சகோதரர்களே, 80% விவாகரத்திற்கான காரணம் அசில் ஒழுங்கா அமையாததுனாலதான், அஸ்திவாரம் ஒழுங்கா அமையாததுதான். எந்த அஸ்திவாரம்? நிக்காஹ் என்ற உடன்படிக்கை என்ற அந்த அஸ்திவாரம் ஒழுங்காக அமையாததுனால, பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுனால, சாட்சிகள் இல்லாம கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுனால, சில நிக்காவுடைய மஜ்லிஸ பார்க்கிறோம், அங்க வந்ததுக்கு பிறகுதான் சாட்சி விட்னஸ் தேடுவாங்க. நீங்க விட்னஸ் டைம் போடுங்கன்னா, காக்கா நீங்க விட்னஸ் செய்யுங்க. அவர்களை விட்னஸ் என்று ஷாஹித்கள் என்பவர்கள் அந்த திருமணம் முடிப்பவர்களை பற்றி உள்ள முன்னறிவு இருக்க வேண்டும். நிக்காவுடைய மஜ்லிஸ் கொண்டு ஒரு சாட்சி தேடாது சகோதரர்களே, அதுக்கு முன்னால் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொள்வாங்க. வெளிமன சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம்? இந்த குத்பாவுடைய தலைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிக்காஹ் என்ற ஒரு ஹலாலாக்கி தரப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட அக்து என்ற உடன்படிக்கையின் மூலம் ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேர்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்ப வாழ்க்கையில் ஒன்று சேர சொல்வதே சந்தோஷமாக வாழ்ந்திருப்பதற்காக தான்.
குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ் ஜோடியாக அமைத்திருப்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு ஒரு பெண்ணை, மனித இனத்தில் பிறந்த ஒரு பெண்ணையே உனக்கு ஜோடியாக நான் அமைத்து தந்திருக்கிற இதற்காக தெரியுமா? இதற்குயா அந்த பெண்ணோட சந்தோஷமாக நிம்மதியாக சுக்கூன் என்று சொன்னால் அமைதி அர்த்தம். நான் குர்ஆன் மதரசாவில் எல்லா ஒதுக்கிறது ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, அதுல ஒன்று வரும் சுக்கூன். சுக்கூன் எழுதி காட்டுவாங்க எப்படி? அது வட்டமாக இருக்கும் சுக்கூன். அது என்ன இருக்குன்னா அது அங்கால எங்கேயாலும் ஓடாது, வட்டமாக அமைதியாக இருக்கும். வட்டமாக அமைதியாக இருக்கும். சுக்கூன் என்றால் அமைதியின் அர்த்தம். தெரியுமா? அல்லா சொல்லுங்க, உங்களோட மனித இனத்திலேயே பிறந்த ஒரு பெண்ணை ஜோடியாக அமைத்து தந்திருக்கிறோம், வேற படைப்பிடங்களை ஜோடியாக சேர்க்கலையே. இல்லையா அந்த பெண்ணோட நீங்க சுக்கூனியத்தான, அமைதியான, இன்பமான, அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கணவன் மனைவி என்ற ஜோடி சேர்த்திருக்கிற உங்களுக்கு மத்தியில் அந்த அல்லாஹ் ஒரு வகையான ஒரு அன்பை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு பாசத்தை அவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சகோதரே, உலகத்தில் இரக்கம் இல்லாத மனிதன், உலகத்தில் இரக்கம் இல்லாத மனிதன் ஒருவன் வாழுகிறானா இருந்தால் அவன் சுவர்க்கவாதியாக இருக்க முடியாது. உலகத்துல நல்ல விளைவி போங்க, இரக்கம் இல்லாத ஒரு மனிதன் வாழுகிறானாக இருந்தால் அவன் சுவர்க்கவாதியாக உலகத்தில் இருக்க முடியாது, அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. அவர்கள் மூலம் குடும்ப வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகாக அமைய வேண்டும் என்பதை அழகாக காட்டி தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருசாராருக்கு மத்தியில் அழகான ஒரு உறவில்லை என்றிருந்தால் அவங்களோட ஈமானிய எந்த இறை விசுவாசத்துல கொஸ்டின் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே முஸ்லிம்கள் என்பவர்கள் அழகிய குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அழகான ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் பாடமிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செக் பண்ண வேண்டியது. நான் இந்த ஹதீஸுக்கு தோதுவாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறேனா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஹதீஸ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அக்மலல் முஃமினீன ஈமானன், இன்ன அக்மலல் முஃமினீன ஈமானன், ஒரு மனிதன் அவரிடத்தில் பரிபூர்ணமான இறை விசுவாசம், பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, உண்மையான முழுமையான 100% அவன் ஒரு முஃமினாக இருக்கிறதாக இருந்தால் அவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அஹ்சனுஹும் அஹ்லாகன், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குண பண்புகள் அழகாக இருக்கும். நிறைய தொழுகிறவர், நிறைய நோம்பு பிடிக்கிறார், அவர் விட்டா சுந்தரத்தான நோம்பு பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. வெள்ளிக்கு வியாழக்கிழமை வந்தா அவர் நோன்பாடி, திங்கக்கிழமை வந்தா அவர் நோன்பாடி, மாசத்துல ஐயாமுல் மீன் 13, 14, 15ஆம் நாள் வந்தால் அவர் நோன்பாடி. இனிமான சகோதரே, இதனே உங்க சொல்லலாம். அதனால நான் அதை கொச்சப்படுத்தி பேசல, தாராளமாக சொல்லத்தான் நோம்புகளை பிடிக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானியத் என்பதனுடைய இறை விசுவாசம் என்பதனுடைய பரிபூரணத்துவம் ஒரு மனிதனுடைய இபாதத்தை தாண்டி அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நல்ல செயல்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமான சகோதரே, எல்லாத்திற்கு சிரிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். சிரிப்பு என்பதோட முகத்துல வராது, அப்படி இருக்கக்கூடாது. திருப்பி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவாக அமைத்து தந்திருக்கிறார். சதகாவா, நான் ஒரு நபரை பார்த்து சிரிப்பு என்று சொன்னால் எனக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கப்படுகிறது, சதகாவுடைய நன்மை கிடைக்கப்படுகிறது. உங்களோட சகோதரனை நீங்கள் சந்திக்கிற பொழுது உங்களோட முக மலர்ச்சியோட சந்திங்க, அது சதக்காவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. நானும் நீங்கள் நினைக்கக்கூடாத சதக்கா கொடுக்கிறதா தண்ணி வேறு, பணம் இல்லாத நிறைய சதக்காக்களுடைய நன்மைகள் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் சிரித்த முகத்தோடு ஒருவரை சந்திப்பு. சிரிப்பது சதக்கா, சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் கல்வி கொடுக்கணும். பெருமான சகோதரர்களே, எனவே ஈமானியத்துடைய பரிபூர்ணத்துவம் என்பது இஸ்லாம் சொல்கிறது உங்களோட அகலாக நல்லதாக இருக்கும். இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையாருக்கும் உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா? கையாருக்கும் உங்களில் சிறந்தவர். உலக மஹல்லால பள்ளி தலைவராக இருந்தா எல்லாம் அவர் கண்ணியமா சிறப்பான ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. மஹல்லால ஒரு ஆலிம் இருந்தா அவருக்குரிய கண்ணியம், தனி கண்ணியம், அவரை சிறந்தவர் சொல்லுவாங்க. மஹல்லால கொடை கொடுக்கிற மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மனிதராக இருந்தால் அவரை சிறந்தவர் என்று சொல்வார், நல்ல ஒரு மனிதன் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையாருக்கும் உங்களில் சிறந்தவர், கையாருக்கும் அவர்களுடைய அந்த பொறுப்பின் கீழ் இருக்கிற பெண்கள் இருக்கிறார்களே, மனைவியாக இருக்கலாம், தான் பெற்றெடுத்த மகளாக இருக்கலாம், தன்னை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம், தன்னுடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், தன்னுடைய உம்மாவுடைய சகோதரியாக இருக்கலாம், தன்னுடைய பாப்பாவுடைய சகோதரி, இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள்.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்தவர் தன்னுடைய பொறுப்பின் கீழ் அல்லது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களிடத்தில் யாரு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் என்ற வாழ்க்கையில இருக்குகிறதா? நான் இந்த ஹதீஸுக்குட்பட்டவனாக நபி அவர்கள் சொல்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொல்கிறார்களே அந்த சிறப்பை பெற்ற மனிதனாக என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியோடு அழகாக நான் பழகுகிறேனா, சிரித்து பழகுகிறேனா, என்னுடைய மனைவிக்கு நான் உதவியாளனாக இருக்குகிறேனா, என்னுடைய மனைவியோட இரக்கமாக நான் பேசிக் கொள்கிறேனா, என்னுடைய மனைவியோட கண்ணியமாக நான் நடந்து கொள்கிறேனா, ஒவ்வொரு நாளும் சிக்கிக் கொள்ளும் சகோதரர். அப்படி இருந்தால்தான் நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சிறந்தவர், நான் உட்பட சகோதரர், நான் உட்பட. தெரியுமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுங்கன்னு சொல்லி காட்டிருக்கிறாங்க, வாழ்ந்தும் காட்டிருக்கிறாங்க. எனவே ஈமானுடன் சாலிஹான அமல்களோடு வாழுகிறவர்கள் அவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்பதற்கு இன்னொரு பகுதி இருக்கிறது. அவருடைய அகலாக் நல்லதாக அமைய வேண்டும். அதிலும் தன்னுடைய குடும்ப உறவுகளில் இருக்கிற பெண்களோடு விசேஷமாக தன் மனைவியோடு மிக இரக்கமாக மிக அன்பாக பழக வேண்டும். கேட்கப்படுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா எப்படி நடந்து கொள்வாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய மனைவியர்களில் வயது குறைந்தவர்கள். இந்த அளவு கூட இந்த காலத்துல நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு வயது இல்லை, நிறைய பேர் பேசுறாங்க 18 பேசுறாங்க. அப்படி இஸ்லாத்துல எந்த நிபந்தனையும் இல்லை. சின்ன பிள்ளைகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் தேவை இருந்தால். அதே மாதிரி சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருந்தால். அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை, அந்த பொம்பளை பிள்ளை அங்கும் இங்குமாக ரோட் அலைகிறது, எந்த கவனிப்பாரத்தில் இருக்கிறது. இந்த பிள்ளைய ஒரு ஆள்கிட்ட கரம் பிடித்து கொடுத்தால் திருமணம் முடிக்குகிற கணவன் இந்த பிள்ளைய பாதுகாப்பார் என்ற தேவை இருந்தால். நம்முடைய நாட்டில் சுனாமி காலத்தில் அப்படி தேவை இருக்கிறது. சில பகுதிகளில் உமா மூச்சு வாப்பாவும் மூச்சு முழு குடும்பம் மூச்சு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல பலரும் முன் வந்து அப்பேற்பட்ட அந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்காக திருமணம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது தேவை இருந்தால் திருமணம் செய்யலாம் சிறு வயதிலேயே. விரிமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க 18 வயசு அந்த நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியிருக்காங்க. நாங்கள் பிள்ளைகளை 18 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம். அவங்க திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து பல அனுபவங்களை பெற்றவர்கள் 18 வயதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியிருக்காங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கப்படுது, உங்களோட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க, வீட்டுல எப்படி நடந்து கொள்வாங்க? ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு வந்தா முதல்ல தன்னுடைய வாயை சுத்தப்படுத்துவார்கள், வாயை சுத்தப்படுத்துவாங்க. வீட்டுக்கு மனைவியோட பேச போகுகிற பொழுது இந்த வாய் சுத்தமாக இருக்கும் சகோதரர்களே. சிகரெட் குடிப்பவர்களை மிக அன்போடு கேட்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய மனைவியர்களை முத்தமிடுதல் குறைவாக தான் நீங்க செய்வீங்க. முத்தமிடுறது ஒரு சுண்ணத் சகோதரர், மனைவியை முத்தமிடுதல் சுண்ணத். சிகரெட் குடிக்கிறவங்க முத்தமிடுவது மிக குறைவாக இருக்கும். அப்படியே நீங்கள் முத்தமிட்டாலும் உங்களுடைய மனைவி வெறுக்குகிற நிலைமையில் தான் அந்த பெண்ணை நீங்கள் முத்தமிட்டாக. மிக அன்போடு வேண்டுகிறேன், சிகரெட் குடிக்கிறவங்க அல்லாவுக்காக வேண்டி உங்களோட வாயை சுத்தமாக இருக்க வேண்டிய மிக 2 இடங்கள். ஒன்று தொழுகையில நாங்க முனாஜாத் செய்கிறோம், அல்லாவிடத்தில் வந்து பேசுகிறோம். நாட்டம் பிடிச்ச வாயோடு எப்படி சகோதரர் அல்லாட்ட பேசி நாட்டம் பிடிச்ச வாயோடு ஒரு அளவு நாங்க பேச போறோம், பிரஷ் பண்ணல என்ன செய்வோம், வாய் எப்படி மூடிக்கொண்டு பேசுவோம். எங்களுக்கு தெரிந்த வாய் நாட்டம் அல்லாத வாரம் சிகரெட் போட்டதோட சில இடங்கள்ல சஜிதா செய்கிற ஒன்று காப்பட் போட்டு இருக்கிற மஸ்ஜிதுகள்ல அந்த காப்பட்ல சிகரெட் நாட்டம். என்னோட சிகரெட் குடித்தவர் விடுகிற மூச்சு அந்த காப்பட்டில் படிக்கிறது சிகரெட் நாட்டம். அல்லாஹ்வுக்காக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிற விசேஷமாக இணைகிறது. சில ஆட்கள் இந்த செவலத்தனத்து சிகரெட் குடிக்கிறது அவற்றை ஏதோ ஒன்று வெளிப்படுத்துற மாதிரி. பானம் சகோதரே, ஹராம் சகோதரர், ஒரு விருக்கத்தக்க செய்ய சகோதரர். ஆயிஷா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வருகிற பொழுது விஸ்வாஸ் செய்வார்களே, தன்னுடைய மனைவியோடு நான் பேச போகிறேன், என்னுடைய வாயிலிருந்து நாட்டம் வரக்கூடாது என்பதற்காக இப்படி அடித்துக் கொண்டே போகலாம். சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய செருப்புகளை சரி செஞ்சு வைப்பாங்க. இதனால நாங்க சிறப்பு திறனையில என்ன கொண்டாடி அடித்து வைக்கணும் கலாக்களும் இருக்கிறாங்க. அப்படி காட்சி போட்டு எத்தனை பேசி மாப்பிளோட ஷூவை பொலிஷ் பண்ணணும் புண்டாச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செருப்புகளை அவர்கள் சரி செய்வார்கள். பிஞ்சிருந்தா தப்பாங்க, தூசிப்பட்டிருந்தா தொடப்பாங்க, கழுவ வேண்டிய செயல் இருந்தால் கழுவுவாங்க.
அல்லாஹ்வுடைய ஹபீப் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, எங்களால் செய்ய முடியாதா? செய்ய முடியும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த மனிதனுக்கு எந்த பொருளியல் உடல் ரீதியான பலம் கொடுத்திருக்கிறானோ அவைகளுக்குள்ளதான் அல்லாஹ் ஏவுகிறான், இதை செய்ய இதை செய்ய. எங்கட செருப்பு எங்களுக்கு எடுத்து வச்சியலாதா? எங்கட செருப்பு எங்களுக்கு தொடச்சி இயலாதா? எங்கட ஷூக்கு நாங்க பொலிஷ் பண்ண இயலாதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் சுன்னத். வீட்டுக்கு வந்தா அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்டுல அவங்க பால் கறப்பாங்க. அவங்க ஆட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆட்டு பாலை கறப்பாங்க. இதனால எங்கட வயசு வீட்டுல தேத்தறி விட்டாச்சு அந்த ஒருத்தருக்கும் தேத்தறி இல்லை. இவர் சொல்லிட்டு மத்தியில எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட்டாளி அந்த ஹோட்டல்ல போய் கல்வெட்டியும் நடிச்சுட்டு வருவாரு. அங்க மனைவிய காலாத்து ஒரு பார்க்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றில் பால் கறந்து இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் வீட்டில் தன்னுடைய நப்சுகளுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த ஹிதுமத்துகள் அவங்களாவே செய்வாங்க. எங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எங்களுக்கும் உதவியாக இருப்பாங்க. சொல்றாங்க ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிற பொழுது அல்யனுன் நாஸ் மிக சாஃப்டாக நடந்து கொள்வாங்க. நடந்து கொள்வாங்க. அல்யன் என்று சொன்னால் மிருதுவானது, சப்துக்கு சொல்றது அல்யனும். வீட்டுக்குள்ள வருகிற சப்தாக நடந்து கொள்வாங்க. காரமாக பேச மாட்டாங்க, ஏச மாட்டாங்க, ரப்பாக நடந்து கொள்ள மாட்டாங்க. அக்கிரமன்னா கண்ணியத்தோடு நடந்து கொள்வாங்க. நாங்க எங்களோட மனைவிக்கு கண்ணியம் கொடுத்தால் அல்லாஹ் அந்த கண்ணியத்தை மனைவியின் மூலம் திருப்பி தருவான். இதென்னடா நாங்க யோசிக்கிறது, ஏண்ட மனைவி ஏண்ட பொண்டாட்டிக்கு நடக்கணும், நான் எப்படியும் நடப்பேன். அது சரிவர பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்க இரக்கம் காட்டுங்க. வாங்கியுள்ளவன் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கத்தை ஏற்படுத்துவான். யார் யாருடைய இரக்கத்தை எல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அந்த இரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீங்க முதல் அடுத்தாக்கள் இரக்கமாக நடந்துக்கோங்க. இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற கஞ்சத்தனங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் சகோதரர்களே. அதில் ஒன்றுதான் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுக்கு கஞ்சத்தனம் பண்றது, சொத்தாக நடந்து கொள்றது கஞ்சத்தனம் பண்றது, சிரிக்கிறது கஞ்சத்தனம் பண்றது, சலாம் சொல்றது கஞ்சத்தனம் பண்றது. சுப்ஹானல்லாஹ். இப்பேற்பட்ட கஞ்சத்தனங்களிலிருந்து யாருடைய உள்ளம் தெளிவுபடுத்தப்படுகிறதோ பாதுகாக்கப்படுகிறதோ அவர்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். பெருமான சகோதரர்களே, வீட்டுக்கு இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லல, பெண்களுடைய சைட்டில் இது கவனம் செலுத்தப்படும். எங்கட ஆண்கள் பெண்கள் எங்கட பிள்ளைகள் சகோதரர்களே, நாம் வீட்டில் வளர்த்துகிற பொழுது நல்ல ஒழுக்கத்தீவர்களாக வரக்கூடும். எங்கட ஒரு மகனை நாங்க வளர்த்தா ஒரு காலம் அவருக்கு ஒரு 25 வயசு ஆகுகிற பொழுது என்ன நடக்குது, அவருக்கு ஒரு மனைவி வருகிறார், இவருக்கு ஒரு கணவன் என்ற பெயர் வருகிறது. யாருக்கு? எங்கட மகன். பொத்தி பொத்தி வளர்த்துகிறோம். எங்கட மகன் எங்கட மகன் வளர்த்துகிறவர்கள் எங்க போறாங்க? இன்னொரு வீட்டுடைய சம்பந்தத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். கணவன் என்ற பெயர் எங்கட மகனுக்கு கிடைக்குது, மனைவி என்ற பெயர் எங்கட மகனுக்கு கிடைக்குது. அங்க போனா அங்க மாமா மாமி என்ற 2 பேர், அவங்களுக்கு எங்க மகன் மருமகன், எங்கட மகன் மருமகனாக மாறுகிறார். நாங்க வளர்க்குகிற பிள்ளைகள் இன்னொரு குடும்பத்தோடு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குகிற பொழுது அந்த குடும்பத்தில் கால் பதிக்குகிற என்னுடைய மகன் அவர்களிடத்தில் சிறந்தவன் என்ற பெயரை தெரிவமாக இருந்தால், பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களோட பிள்ளைகளை நாங்க தான் முதல்ல உள்ள வளர்க்கணும். உமா பாப்பா கிட்ட ஆற்றிக்கிற பிள்ளைகளாக, உமா பாப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக, தன்னுடைய பெற்றெடுத்த உமா பாப்பாவையும் சொல் பேச்சு கேட்டு கண்ணியத்தோடு நடக்கலாண்டா அந்த பிள்ளைகள் திருமணம் முடித்தாலும் அதே நிலைமை தான். மாமாவோட சண்டை, மாமியோட சண்டை, காரணம் பெற்ற உமா பாப்பாவோட சண்டையே இல்லை. பெற்ற உமா பாப்பாவுக்கு அரசு படிக்கிற பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், மாமியோடையும் சண்டை மாமாவோடையும் சண்டை தான். வீட்டுல பிள்ளைகளுக்குள்ள ஒத்துமை இல்ல, நான தகத்தோட ஒத்துமை இல்ல, தாத்தா தம்பியோட ஒத்துமை இல்லைண்டா கல்யாணம் முடிச்சு போனாலும் மனைவி மச்சாமாரோட சண்டை தான் சகோதரர். சமூகம் நாங்கள் விளங்கணும் சகோதரர்களே. எங்கட பிள்ளைகள் வளர்த்துகிறோம், யோசிக்கிறோம். எங்கட பிள்ளைகள் குறிக்கப்பட்ட காலம் வந்ததற்கு பிறகு எங்களுடைய அதிகாரத்தை விட்டும் கையை விட்டும் இன்னொரு குடும்பத்துடன் உறவை ஏற்படுத்துகிற பிள்ளைகளாக ஆக போகிறார்கள். அவங்க சொல்றோமே, ஊர்ல எங்கட புள்ள நல்ல பேச்சு இருக்கணும், ஊர்ல எங்கட புள்ள நல்ல பேச்சு இருக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்பட்ட வீட்டுல நல்ல பேச்சு கொடுக்கப்பட்டது.
இது நானும் நீங்களும் வில போடுங்கிற பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்தும். இது வெளிமனச முதல்ல அழகிய குடும்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவி ஒரு விட்டுக் கொடுப்போடு சகிப்புத்தன்மையோடு புரிந்துணர்வோடு வாழ்வதில் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவியை பார்த்தா சலாம் சொல்லுகிற ஒரு கணவனாக மாப்பிள்ளையாக இருக்கணும். மனைவி மாப்பிள்ளையை பார்த்தா சலாம் சொல்லுகிற ஒரு மனைவியாக இருக்கணும். சலாம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல ஹதீஸுடைய கிதாபுகளில் வருகிறது. சொன்ன ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுகுலூன ஜன்னத ஹத்தா துமினு, நீங்க பரிபூர்ணமான இறை விசுவாசம் இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது. நானும் நீங்களும் அமல் செய்யறது, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யறது, ஜக்காத், நோன்பு, இன்னும் பல கடமைகளை செய்யறது சகோதரர்களே, இந்த அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால சுவர்க்கம் கிடைக்கும். நீங்க சுவர்க்கம் நுழைய மாட்டீங்க இதுவரை ஹத்தா துமினு, பரிபூர்ணமான முஃமின்களாக ஆகாத வரை. அப்ப அந்த பரிபூர்ணமான ஈமானியத்தின் இறை விசுவாசம் எங்கிருக்கிறது? சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மத்தியில முஹப்பத்தாக, அந்யோன்யமாக, அன்பாக, பண்பாக, பாசமாக, நேசமாக நீங்க பழகாத வரை, அந்த நிலைமை உருவாகி கொள்ளாத வரை நீங்க உண்மையான முஃமின்களாக ஆக மாட்டீங்க. மஹல்லால ஒருத்தரோட நாங்க ஒருத்தர் நல்ல முகப்பத்தை நாங்க மெயின்டைன் பண்ணுகிறோம், முகப்பத்தை நாங்க கடைபிடிக்கிறோம். வீட்டுக்கு போன மனைவியோடு செல்லு பாய்கிறோம், மனைவி அது போல எங்கள் மீது ஏசுகிறார், எங்கள் மீது செல்லு பாய்கிறார், நாங்க மனைவியை வாயாடி இருக்கிறோம். மகளாலே ஒரு நல்ல புள்ள, ஆனா வீட்டுக்கு போனா இவருடைய நிலைமை வித்தியாசம், மனைவியுடைய நிலைமை வித்தியாசம். என்ன சகோதரர் தெரியுமானவர்களே, எப்படி மஹல்லா மக்களோடு அன்பாக பழக வேண்டும் என்று நினைத்து பழகுகிறோமோ, இதை போல வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் எங்களை போல ஒரு மனித இனத்தில் பிறந்தவர் தான், அவளோடையும் அப்படித்தான் நடக்கும். கணவன் மனைவி சண்டை பிடிப்பவர்களிடத்தில் பரிபூர்ணமான ஈமானியத்தை இருக்காது. நான் சொல்லவில்லை, அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வலா துமினு ஹத்தா தஹாபு. கணவன் மனைவி ஏசுறது, மனைவி கணவனை ஏசுகிற இந்த போட்டி பொறாமைக்குரிய குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் ரெண்டு பேருக்குலையும் ஈமான் பரிபூரணத்துவம் கிடையாது. நாங்கள் நினைக்கும் நாங்கள் 5 வருஷம் பள்ளியில் சொல்லுகிறோம், சக்தியத்தை அடிமை விடுபடுறது இல்லை, தப்புல முதல் தப்புல வந்து நிற்கிறோம், அதனை வலது பக்கமாக வந்து நிற்கிறோம். வெளிமான சகோதரர்களே, இதுவெல்லாம் எங்களுடைய சகோதரர்களே, இதனால எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக என்று சொன்னால் இல்ல, அது ஈமானுடைய ஒரு பகுதி. ஆனா எங்களுடைய அகலாக்களை நாங்க குறைபாடு செய்வதனால, விசேஷமாக மனைவி மக்களோடு நடந்து கொள்கிற விஷயத்துல குறைபாடு செய்கிறதுனால நானும் நீங்களும் பரிபூர்ணமான முஸ்லிமாக ஆக முடியாது. இந்த வீடு ஏன் முஹப்பத் என்பது இல்லை. இப்ப பார்த்தாலும் சீரடி பாவம் மாதிரி வீட்டுல கணவன் மனைவி சண்டை, ஒரு வீட்டுல தான் வாழ்றாங்க, 2 ரூம்ல படுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கு சொல்றேன். ஒரு வீட்டுல தான் வாழ்றாங்க, 2 ரூம்ல படுக்கிறாங்க. என்னது கல்யாணம் தேவையா? ஆனா ஒரு ரூம்ல தான் படுக்கிறாங்க, ஒரு பெட்ல தான் படுக்கிறாங்க, 2 பேரும் 2 கார்னர்ல. இதெல்லாம் சமூகத்தில் நடக்குகிறது தெரியல. பெரிய உலகத்துக்கு உமாக்கு நாங்க 2 பேர் ரூம்ல படுக்கிறோம், மாமிக்கு மாமாக்கு நடிக்கிறது நாங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தான் இருக்கிறோம். ஆனா 2 பேரும் 2 துருவத்துல படுக்கிறாங்க. அந்த கஷ்டம் அல்ல எங்களை குடும்ப வாழ்க்கையில பாதுகாப்பு போட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஹப்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான அடிப்படை, இந்த முஹப்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான அடிப்படை நான் ஒரு செயல்பாட்டை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீங்க அதை செஞ்சா உங்களுக்கு மத்தியில முஹப்பத் உருவாகும், அன்பு பாசம் உருவாகும். என்ன சொல்ற சகோதரர்களே, கடையில கொடுத்து வாங்குறதா, தள்ளி கொடுத்து வாங்குறதா, விலை கொடுத்து வாங்குறதா இல்ல, அப்துல் சலாம் அபைனக்கும், சலாம் என்ற நிலைமையை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தரை மதிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, சலாம் சொல்றது, இந்த நிலைமையை உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு மத்தியில முஹப்பத் ஏற்படும். இன்னைக்கு மனைவி கணவனை பார்த்து சலாம் சொல்ற நிலைமை இல்ல, கணவன் மனைவியை பார்த்து சலாம் சொல்லுகிற நிலைமை இல்ல. ஹதீஸ்ல வருகிறதா உலமாக்கள் பேசுறாங்க. பெருமானத்தை கொண்டு ஆயிஷா சொல்றா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வருகிற போது சலாம் சொல்லிக் கொண்டு வருவாங்க. எந்த மனிதன் வீட்டுக்குள்ளே செல்கிற போது சலாம் சொல்லிக் கொண்டு போகிறானோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறது. சலாம் சொல்லிக் கொண்டு போகாதனால எங்களுக்கு நாங்களே வேஸ்ட் வைக்கிறோமா, இளம் படிப்புன்னு சொல்லுவாங்க, நாங்க எங்களுக்கே சூரியன் செய்யறோம். வீட்டில் இருக்கக்கூடிய சைத்தான சின்னது ஒரு வார்த்தை சலாம் என்ற வார்த்தையை கொண்டு விரட்டாம வீட்டுல போனா அங்க வராது. அந்த முஸ்லீம்கள் பிள்ளைகளோட சண்டை, நானசன்மாரோட சண்டை, மனைவியோட சண்டை, சலாம் சொல்லி பழகுவோம்.
சலாத்தை நாம் சொல்லி பழகுவோம் சகோதரர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஸலாம் இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹ். சலாம் என்பது இருக்கிறது, அது சாமானியமான வார்த்தை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலவசமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ன நாங்க எங்களுக்குள்ள முஹப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக உலகத்தில் அல்லாஹ் இலவசமாக தந்திருக்கிறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தந்த சலாம் எங்களுக்குள்ள நாங்க சொல்லிக் கொள்றதுக்கு, மனைவியை பார்த்து சலாம் சொல்லி பேசுறதுக்குரிய நிலைமை இல்லைன்னா எங்களுக்கு நாங்களே இணை வைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்கிறோம். மனைவி போன் எடுக்கிறான், நல்ல விலங்கு மனைவி சீண்டு கட் பண்ணாதீங்க, சீண்டு கட் பண்ணாதீங்க. அங்க போவோம், இவருடைய நம்பர் பிசி, அப்ப அவன் ஹஸ்பண்ட் வேற யாரோட பேசிக்கிறார் கூட தெரியுது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இவர் வேண்டே கட் பண்ணாரு, மனைவியோடு பேச விருப்பம் இல்லை. ஒன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அந்த சலாத்தை கொண்டு உங்களுக்குள்ள முஹப்பத் ஏற்படும். வீட்டிலிருந்து வெளியே வருகிற பொழுது, நீங்க மீண்டும் வீட்டுக்குள்ள போகுகிற பொழுது உங்களை வரவேற்கிற மனைவியர்களாக ஆக்கி வைத்து விட்டு வாருங்கள் சகோதரர்களே. ஆயிஷா சொல்றாங்க, வாழ்க்கை வீட்டிலிருந்து தொழுகைக்காக வெளியே போகுகிற பொழுது சில சந்தர்ப்பத்தை செல்லமாக என்னை முத்தமிட்டு விட்டு செல்வார்கள். தொழுகைக்கு வெளியே போறாங்க, உலமாக்கள் ஹதீஸ்க்கு விளக்கம் எழுதுறாங்க, நீங்க வீட்டிலிருந்து வெளியே போகுகிற பொழுது உங்களோட மனைவியை உங்களுடைய சிந்தனையிலேயே இருக்க வைத்து விட்டு வெளியே போங்க. உங்களோட சிந்திக்கணும், நீங்க போகுகிற பொழுது அப்பதான் வரவேற்பு, வெல்கம் கிடைக்கும். இல்லண்டா கதவை திறக்கிறதுக்கும் வர மாட்டா, புள்ளை கதவை திறந்துவா. சகோதரர்களே, நாங்க வீட்டில் வெளியேறுகிற பொழுது எங்களை மனைவி எங்களை வரவேற்கிற நிலைமையில் வைத்துவிட்டு அந்த மைதானம், அந்த கிரவுண்டை நல்ல முறையில செஞ்சு வச்சுட்டு வந்தால்தான் வீட்டுக்குள்ள போகுகிற பொழுது எங்களுக்கு மனைவியின் மூலம் வெல்கம் கிடைக்கும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முடித்துக் கொள்வோம், அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண்மணி, பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் இந்த ஹதீஸை வைத்து உங்களுடைய பெண் பிள்ளைகளை செக் பண்ணி பாருங்க. ஏந்த மகள் இப்படி வாழுகிறாளா, திருமணம் முடித்த என்னுடைய மகள் கணவனோடு இப்படி நடந்து கொள்கிறாளா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண்மணி யார் தெரியுமா? கணவன் தன்னை பார்க்குகிற பொழுது அந்த கணவனை இன்பமூட்டுவாள், சிரிக்க வைப்பாள். இதை செக் பண்ணுங்க சகோதரர். மருமகன் வீட்டுக்கு வருகிற பொழுது என் மகள் எப்படி நடந்து கொள்கிறாள், இந்த நிலைமையில் இல்லை என்றிருந்தால் எங்களோட மகள் மரபு சாலியாக இருக்க முடியாது, சாலியான பெண்ணாக இருக்க முடியாது. வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், சிரித்த வதனத்தோடு பார்க்க வேண்டும். சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகளை அப்படி இருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள வந்து கணவனை ஏதாவது செய்து கேட்டால் அத்தாட்டு தன் கணவனுக்கு அவன் வழிபடுவார், டயர்டோடு வருவார். கொஞ்சம் டீ எடுத்தாவேன், ஒரு கோப்பி எடுத்தாவை குடிக்கிறதுக்கு டயர்டா இருக்கு, ஒரு பாம கொண்டு வாவேன் தலையில பேச்சு கொடுறதுக்கு தலைவலியா இருக்கு. அத்தாட்டு அது சாப்பாடு, இந்த சாதனை சாப்பிடுறதுக்கு அத்தாட்டுவும். இந்த நிலைமையில பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த வாப்பமார் செக் பண்ணி பாருங்க. மருமகன் வீட்டுக்கு வருகிற பொழுது என் மகள் எப்படி நடந்து கொள்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார். சில சார்புதாரிகள் வருது, மருமகன் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு மகள் இல்ல, மாமிதான் நேற்று சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க, மாமிதான் சூப்பரா விரிச்சு மருமகனுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களா. என்னன்னா மகள் கோவம் மாப்பிள்ளையோட. இந்த நிலைமை எங்களோட பொங்கல் பொழுது வந்துடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியேறினால், கணவன் வீட்டை விட்டு வெளியேறினால், எங்களோட மருமகன் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது அந்த மருமகனுடைய பொருளை இந்த பெண் என்னுடைய மகன் பாதுகாக்குகிற மகளாக இருக்கணும். அப்பதான் அது மர்அத்து ஸாலிஹா. இந்த மர்அத்து ஸாலிஹாவை தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் நானும் நீங்களும் அனுபவிக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிற்றின்பங்கள், அத்துன்யா மத்தா, அத்துன்யா மத்தா, சிற்றின்பங்கள், வகைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்திலேயே விலை மதிக்கத்தக்க சிற்றின்பம் என்பது, நானும் நீங்களும் அனுமதிக்கிற சிற்றின்பம் என்பது எங்களோட சாலிஹான மனைவின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க பெற்றெடுத்திருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற மகத்துவம் சகோதரர். உலக இன்பங்களில் மிகப்பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எப்ப எங்களோட பொம்பளை பிள்ளைகள் கணவனுக்கு வழிபடுகிற பிள்ளைகளாக இருந்தால் அழகாக பேசுவதை கற்றுக் கொடுப்போம் சகோதரர்கள். வாயாடி என்ற பெயரை எங்கட பொங்கலை பொருளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது சகோதரர். நாம் 5-10 நிமிஷம் கூட இருக்கிற லீவு நாள் ஆயிருக்கிறதுனால மன்னிச்சு போக. இது குடும்ப விஷயங்கள் பேசுகிற பொழுது மனுஷியான தரத்துல பேசணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். 5 நிமிஷம் கூட எடுத்துக்கொள்கிறேன். இனிமன் அல்லாஹ் ஒரு சம்பவம் சொல்லி முடித்துக் கொள்வோம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு?
பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? நாங்க எல்லாரும் சொல்லுவோம் ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குலை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். நாளை மறுமையில சுவர்க்க பெண்களுடைய தலைவி. உலகத்தில எந்த அந்நிய கண்களும் பார்க்காத ஒரு பெண் என்றால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் உத்தரவாதம் கொடுக்கலாம். அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் என்ன சொன்னாங்க? தன் கணவனை பார்த்து, உலகத்தை நான் வாழுகிற பொழுது எந்த ஆடவரும் என்னுடைய உடம்பை கண்டதில்லை, எந்த ஒரு ஆம்பளையும் அஜனவியத்தான ஆம்பளையும் என்னுடைய உடம்பை கண்டதில்லை. வஃபாத்துக்கு பிறகு என்னைய சஃபன் செஞ்சதுக்கு பிறகு என்னைய வெளியே எல்லாரும் பார்க்கிற மாதிரி கொண்டு போகாதீங்க, பெட்டியில வச்சு சொந்தூக்குல வச்சு கொண்டு போங்க. அவங்களோட கிஸ்ஸால இருந்துதான் இந்த சந்தா உருவானது என்று இஸ்லாமிய சரித்திரம் இருக்கு. அந்த அளவுக்கு உலகத்தில் செய்திகளாக வாழ்ந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மகள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்த போது 2 பேருக்கு மத்தியில வாழ்க்கை வந்திருக்கு. மகள் ரசூலுல்லாஹி மருமகன் அங்கால அலி ரலியல்லாஹு தஆலா 2 பேருக்கு மத்தியில வாழ்க்கை வந்திருக்கு. 2 பேர் மனுஷன் தான் சொல்றது, அதெல்லாம் நடக்கதான் செய்யும். என்னதான் அல்லாமத்துல் குமுலியாக இருந்தாலும், என்னதான் மிகப்பெரிய ஆலிமாக்களாக இருந்தாலும், கணவன் மனைவி என்ற பிரச்சனை வந்துதான் ஆகும். சந்தேகம் இல்ல. மகாலட்சுமி 2 பேருக்கும் வாழ்க்கை வந்துருச்சு, மனக்கசப்பு வந்துருச்சு. 2 பேரும் பேசிக் கொண்டாங்க, உள்ள நொந்துருச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறாங்க மகளை பார்க்கறதுக்காக வேண்டி. நபியவங்களுக்கு விளங்குது, பாப்பாண்டா விளங்கணும் சகோதரர்களே. மகனுடைய முகத்தை பார்த்து பாப்பா விளங்கணும், மகனுடைய கண்ணை பார்த்து பாப்பா விளங்கணும். எங்க மகன் எப்படி இருக்கிறார்? சந்தோஷமாக இருக்கிறாரா? சொல்லுவாங்களே தமிழ்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தை பார்த்தா விளங்கும் உம்மா பாப்பா. அல்ஹம்துலில்லாஹ். இனிமான சகோதரர்களே, இத கேட்டாங்க, மகன் என்ன மருமகன் எங்கன்னு கேட்டாங்க. இனிமான சகோதரர்களே, பாத்திமா சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்க 2 பேருக்கு மட்டும் இருக்கிற மனக்கசத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கோபத்தோட வெளியே போயிட்டாரு. இந்த உலகத்தை என்ன நடக்குது? மகள் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா வாப்பாட்ட நிற்பார் பாப்பாவுக்கு. இந்த உலகம் எந்த உலகம் அப்படிதான் சகோதரர் சகோதரர். பிள்ளைகளுக்கு மத்தியில கணவன் மனைவி, மகனுக்கும் மருமகனுக்கும் அல்லது மருமகனுக்கும் மகனுக்கும் மத்தியில பிரச்சனை வந்தா உம்மா அப்பா பிரிச்சுடக் கூடாது, சேர்த்து வைக்க முயற்சி செய்வோம். சேர்த்து வைக்க முயற்சி மனுஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. தெரிஞ்சு இவர் என்னதான் போவாரு? மஸ்ஜிதுக்கு தான் போவாரு. அங்க போன அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க மஸ்ஜித் தரையில மண் ஒட்டி மேல படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எழுப்பினாங்க. இதெல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய முன் உதாரணம் இருக்க, மிகப்பெரிய முன் உதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல நபிமாருடைய சம்பவங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். நேரம் இடம் கொடுக்காது. உங்களோட மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு மிக அன்போடு வேண்டுகிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கிரௌட் ஜும்மாவுக்கு வருகிறது போல இன்னொரு நேரம் நீங்கள் ஏற்பாடு செய்ய, குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை அழகான ஒரு தெளிவாக ஒரு பயான் நிகழ்ச்சியாக வைக்கலாம். நிர்வாகமும் ஏற்பாடு செய்கிற நிர்வாகமும் இந்த மஹல்லால் இருக்கிற எல்லோரும் ஜும்மாவுக்கு வந்தது போல கிரௌடா இருந்தா, இல்லாட்டி நிர்வாகம் ஏற்பாடு செய்வாங்க தான். அங்க ஆலிம் வந்திருப்பார், அழகாக பேசுவார். இருக்கிற மஜ்லிஸ்ல ஒரு 50 பேர் தான். அந்த 50 பேர்லையும் கல்யாணம் முடிக்காதாக இருக்காங்க. குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட அறிவுகளுக்கு வேணும் சகோதரர்களே. வியாபாரத்துல நாங்க எப்படி வியாபாரத்தை விளங்கி நஷ்டம் வரக்கூடாது என்று வியாபாரம் செய்கிறோமோ, அதே போலதான் குடும்ப வாழ்க்கையை விளங்கி குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வரக்கூடாது என்ற அந்த அமைப்புல நானும் நீங்கள் குடும்ப வாழ்க்கை அமைப்போமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வார். எல்லாம் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமான குடும்பமாக ஆக்கி தந்தருவானாக. எல்லா குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்களை நீக்கி மனைவி மக்களோடு இன்பகரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உலகத்திலும் நாளை மறுபடியும் சோனத்திலும் அதே வாழ்க்கையை தந்தருவானாக. கஷ்டங்களுக்குரிய நிலைமைகள் எல்லாம் லேசாக்கி தந்தருவானாக. வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்களில் எல்லாம் விடுதலை தந்தருவானாக. உள்ளத்தில் சந்தோஷம் ராகத்தை தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன நலவுகளை எல்லாம் கேட்டார்களோ அத்துணை நலவுகளை பெற்ற நல்ல குடும்பமாக நம்மை